அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அன்பர்களே, நாம் இந்த இஸ்ரேல் ஈரான் அமெரிக்காவுடைய போர் ஆரம்பித்ததிலிருந்து ஒரு பெயரை அடிக்கடி கேள்விப்படுகிறோம். அந்த பெயர் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மூஸ். இந்த ஹோர்மூஸ் என்ற பெயர் யாருக்கு சொந்தமானது? இந்த ஹோர்மூஸ் என்ற பெயர் எதை குறிக்கிறது என்று நாம் பார்ப்போமேயானால், இந்த பெயருக்கும் இஸ்லாத்திற்கும் மிகப்பெரிய சம்பந்தம் இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் இந்த பெயருக்கும் சஹாபாக்களுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. ஆச்சரியமாக இருக்கிறது அல்லவா? என்னவென்று கேட்டால், இந்த ஹுர்மூஸ் என்ற இந்த பெயருக்கு சொந்தக்காரர் பாரசீக பேரரசின் ஒரு கவர்னர் மற்றும் தளபதியினுடைய பெயராக இருக்கிறது. பாரசீகத்தினுடைய ஒரு பகுதியின் கவர்னராகவும் அந்த ஹுர்மூஸ் என்பவர் இருந்தான். அதேபோல் ஒரு படைக்கு பெரும் தளபதியாகவும் அந்த ஹுர்மூஸ் என்பவன் இருந்தான். இந்த ஹுர்மூஸ் என்பவன் பாரசீக பேரரசனுடைய ஒரு பகுதியை ஆட்சி செய்து கொண்டிருந்தான். அன்பர்களே, அன்றைய உலகத்தில் கிட்டத்தட்ட 1400 வருஷத்திற்கு முன்னால் உலகத்தில் 2 பெரிய வல்லரசுகள் இருந்தது. ஒன்று ரோம பேரரசு, மற்றொன்று பாரசீக பேரரசு. அந்த பாரசீக பேரரசு என்பது இன்றைய ஈரான், ஈராக், குவைத் போன்ற பல நாடுகளை தனக்குள் உள்ளடக்கிய மிகப்பெரிய நிலப்பரப்பாகும். அதற்கு பேர் பாரசீக பேரரசு. அந்த பேரரசனுடைய ஒரு பகுதியைத்தான் இவன் ஆட்சி செய்து கொண்டிருந்தான். அப்படிப்பட்ட இந்த ஹுர்மூஸ் என்பவனுக்கும் இஸ்லாத்திற்கும் என்ன சம்பந்தம்? ஹிஜ்ரி 12 ஹஸரத் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு யமாமா என்ற இடத்தில் முசைலமத்துல் கஸாப் என்ற பொய்யனோடு போர் செய்துவிட்டு அவனை வெற்றி கொண்டதற்கு பின்னால் முஸ்லிம்களுடைய படையோடு ஈராக்குடைய பகுதியை நோக்கி திரும்பினார்கள். இன்றைய ஈராக் எல்லாம் அன்றைய பாரசீகத்தினுடைய ஒரு பகுதியாக இருந்தது. இந்த ஈராக்கை நோக்கி தங்களுடைய இராணுவத்தை திருப்பினார்கள். அப்போது இந்த ஹுர்மூஸ் என்பவன் ஹஸரத் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை எதிர்த்து படை திரட்டி வந்து நின்றான். இவனை எதிர்ப்பதற்காக வேண்டி ஹஸரத் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இஸ்லாமிய படையை அங்கு கொண்டு சென்றார்கள். அன்று ஹஸரத் காலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய படை சென்ற இடத்திற்கு பேர் காதிமா. அந்த காதிமா இன்று குவைத்துடைய ஒரு பகுதியாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் 2 முஸ்லிம் படைகளும் பாரசீகத்துடைய படையும் சந்திக்கிறது. இந்த படையில் முஸ்லிம்களிடத்தில் 18,000 வீரர்கள் இருந்தார்கள். பாரசீக படையில் 20,000 வீரர்கள் இருந்தார்கள். அந்த ஹுர்மூஸ் என்பவன் தன்னை ஒரு பெரிய அறிவாளியாக கருதியிருந்தான். அதே போல் இன்னும் சொல்லப்போனால் அவன் முஸ்லிம்களுக்கு கடும் எதிரியாக திகழ்ந்தான். கடுமையாக முஸ்லிம்கள் மீது விரோதத்தை காட்டக்கூடியவனாக இருந்தான். அப்படிப்பட்ட நிலையில் ஹுர்மூஸ் அவன் தன்னுடைய படை வீரர்கள் அனைவரையும் அவர்களுடைய கால்களை எல்லாம் சங்கிலிகளால் கட்டிவிட்டான். ஏனென்று கேட்டால், எந்த நிலையிலும் தன்னுடைய படை வீரர்கள் போர்க்களத்தை விட்டு ஓடிவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி அவர்களுடைய கால்களை எல்லாம் ஹுர்மூஸ் சங்கிலிகளால் கட்டியிருந்தான். எனவே இந்த போருக்கு ஜாத்து சலாசில், சங்கிலிகளுடைய போர் என்றும் கூட ஒரு பெயர் இருக்கிறது. அன்பர்களே, இப்படிப்பட்ட ஒரு நிலையில் அவனுடைய படையும் ஹஸரத் காலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய படையும் நேருக்கு நேராக சந்திக்கிறது. அந்த படை சந்திப்பதற்கு முன்னால் அன்றைய போருடைய வழக்கத்தில் ஒன்று, 2 தளபதிகளும் நேரடியாக மோதிக்கொள்வார்கள். அப்படி மோதும் பொழுது ஹஸரத் காலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு எதிராக ஹுர்மூஸ் வந்து நின்றான். ஹுர்மூஸும் காலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் நேருக்கு நேர் சந்தித்து கொண்ட பொழுது ஹஸரத் காலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய அவர்களுடைய வாளுக்கு ஹுர்மூஸ் இரையாகி அதே இடத்தில் இறந்து போனான். அப்படிப்பட்ட அந்த ஹுர்மூஸ் இறந்தவுடன் அவர்களுடைய படையின் மீது இஸ்லாமிய படை போர் தொடுத்தது. அவர்கள் தங்களுடைய தளபதியை இழந்துவிட்ட அந்த படை வீரர்கள் இன்னும் கால்களும் சங்கிலியால் கட்டப்பட்டிருந்ததனால் அதுவே அவர்களுக்கு மிகப்பெரிய பலகீனமாக மாறி தோத்து போனார்கள். இன்னும் இஸ்லாமிய வரலாற்றில் சொல்ல போனால் ஜசீரத்துல் அரபுக்கு வெளியில், அதாவது அரபு தீபகற்பத்திற்கு வெளியில் நடந்த முதல் போர் இந்த ஜாத்து சலாசில் என்ற போர் தான். சஹாபாக்கள் முதலாக அரபு உலகத்தை தாண்டி ஒரு இடத்தில் சண்டையிட்டு ஜெயித்தார்கள் என்றால் அது இந்த ஊரை தான் சஹாபாக்கள் ஜெயித்தார்கள். இன்னும் சொல்ல போனால் இது பாரசீக பேரரசு, அது மாபெரும் வல்லரசு. அந்த வல்லரசை சஹாபாக்கள் முதலாக தோக்கடித்தார்கள். அப்படிப்பட்ட பெருமையும் ஹஸரத் காலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களையே சேரும். அப்ப ஹஸரத் காலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவனை கொன்றதற்கு பின்னால் அந்த போரில் முஸ்லிம்கள் ஜெயித்து விட்டார்கள். இந்த செய்தி அன்றைய காலத்தில் ஹலீஃபாவாக இருந்த ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு எத்தி வைக்கப்பட்டது. ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹுர்மூஸுடைய
அந்த போர் கவச தொப்பியை ஹசரத் காலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு பரிசாக கொடுத்தார்கள். அந்த தொப்பி அன்றைய காலத்தில் 1,00,000 திர்ஹம் மதிப்புடையதாக இருந்தது. ஏனென்று கேட்டால் பாரசீகத்து நபர்களிடத்தில், இன்றைய இருக்கக்கூடிய ஈரானியர்களிடத்தில் அந்த காலத்தில் தங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பெரிய தலைவர்களுக்கு 1,00,000 திர்ஹம் மதிப்பிலான கிரீடத்தை அணிவிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த கிரீடத்தை ஹசரத் காலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு ஹசரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அன்பளிப்பாக கொடுத்தார்கள். அன்பர்களே, இந்த போரில் முஸ்லிம்கள் அல்லாஹுடைய ஃபதலை கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ தவஜ்ஜுஹை கொண்டு மாபெரும் வெற்றியை பெற்றார்கள். இந்த ஜாத்து சலாசில் என்ற இந்த பெயரில் இஸ்லாமிய வரலாற்றில் 2 போர்கள் நடந்திருக்கிறது. ஒன்று ஹிஜ்ரி 8 ஹசரத் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹுடைய தலைமையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஹயாத்தில் ஒரு போர் நடந்திருக்கிறது. அடுத்து ஒரு போர் ஹிஜ்ரி 12 ஹசரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஹிலாஃபத்தில் ஹசரத் காலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய தலைமையில் அந்த போர் நடந்திருக்கிறது. அன்பர்களே, இந்த போரில் தான் அந்த ஹுர்மூஸ் என்பவனை ஹசரத் காலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வெற்றி கொண்டார்கள். அவனுடைய பெயருடைய நினைவாகத்தான் அந்த பகுதிக்கு ஸ்ட்ரைட் ஆஃப் ஹுர்மூஸ் என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது. அன்பர்களே, அல்லாஹு தஆலா நமக்கு இது போன்ற இன்னும் பல இஸ்லாமிய வரலாறுகளை தெரிந்து கொள்ளக்கூடிய நல்பாக்கியத்தை அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஹி தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.